ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் பாலா. நான் உங்கள் பாலா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குணாசாமி தேர் திருவிழாவோட தேர் திருவிழா மற்றும் மாட்டு சந்தை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்துருப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரை சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குணாசாமி தேர் திருவிழாங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு திருவிழான்னு சொல்லலாம். அதாவது ஒரு 3 ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு திருவிழா. ஸோ இந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்நடைக்கான குதிரை மற்றும் மாட்டு சந்தை தான் ஃபேமஸ். ஸோ மாட்டு சந்தை ஆல்ரெடி அது ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன போகுது, அதோட நிலவரம், சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பார்த்துக்கங்க. தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது குதிரை ரேஸ் தான். குதிரை பந்தயம்னு சொல்லுவாங்க. குதிரை ரேஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது கேட்டகரி வைஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்க குதிரைகளும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரேஸ் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு காலையில், மதியம், ஈவினிங் அப்படிங்கிற 3 டைம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு 3வது நாள் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குதிரை ரேஸுக்கான குதிரைகளை தான் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செலெக்ஷன்ஸ்ல இருந்து அந்த விழா கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ குதிரைகள் உள்ள இருக்கு, ஷோக்காக எவ்வளோ குதிரை வந்திருக்கு, விற்பனைக்காக என்ன குதிரை வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எட்டும்படி கொண்டாட வெட்டு வெடி திக்கு தெரிக்கும்படி மக்கானி நாட்டப்பொடி வருது 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 வளரி பட அலறி வளரி பதறி எதிரி எதிரி விட வெட்டருவா வேலு கம்ப மேல தூக்கி புட்டிடா முட்டியையும் பேத்திடவே ஓட ஓட ஆட்டிடா. எட்டும்படி கொண்டாட வெட்டு வெடி திக்கு தெரிக்கும்படி மக்கானி நாட்டப்பொடி வருது 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 அசுரப்பட அலறி வளரி பதறி எதிரி எதிரி விட நெத்தியில தீ எடுத்து தமிழ காத்த இனம்தான் சத்தியமே மானமென வாழு வீர குளம்தான். வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வராங்கண்ணா? திருச்சூருக்கு, கேரளா. திருச்சூர் கேரளால இருந்து வந்துருக்கீங்க. ஓகேங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமா இங்க குணாசாமி தேர் திருவிழா? லாஸ்ட் 6 வருஷமா வந்துட்டு இருக்கோம். கண்டினியூ வந்துட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க. நீங்க சேலுக்காக குதிரை கொண்டு வந்துருக்கீங்களா? எல்லாம் ஷோல இருக்கு. கடைசில நிப்பாட்டிக்கிற குதிரை வந்து ஷோக்காக, மீதி எல்லாமே சேலுக்காக. மொத்தமா 12 குதிரை கொண்டு வந்திருக்கோம். 12ங்களா? ஆமா, 12 குதிரை கொண்டு வந்திருக்கோம். சரி ஓகேண்ணா. இதுவரை எவ்வளவு சேல் ஆயிருக்குங்க? 3 குதிரை சேல் ஆச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல போயிட்டு இருக்குங்க குதிரை எல்லாமே? நம்ம வச்சுக்க கொஞ்சம் குவாலிட்டியான குதிரைங்க தான், லைனேஜ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பத்துல இருந்து 2 லட்சம் தான் வந்துக்கலாம் வருது. ஓகே. 2 லட்சத்துல இருந்து 20 வரைக்கும் இங்க இருக்கு. ஓகே ஓகே. 20 லட்சம் வரலுமே இருக்கு நமக்கு கிட்ட இருக்கு. அதுலயே 3 லட்சம் 3 குதிரை வந்து சேல் ஆச்சு. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல 3 குதிரைக்கு சேல் ஆச்சு. இதுக்கு கொஞ்சம் குவாலிட்டி. இது குட்டி தான் இது. இது குட்டி. இது என்ன ஏஜ் இருக்கும்னா? இது பால் பல்ல இருக்குங்க. பால் பல்ல குட்டிங்க. 2 வயசுக்குள்ள, அதான் பால் பண்ண சொல்லுவாங்க. ஓகே ஓகே. 2 வயசுங்கிறது பால் பண்ண அப்படி. 2 வயசுக்கு தாண்டிச்சுன்னா 2 டீத் போடுவாங்க. பில் டீத் ஃபீலிங் அது. ஓகே ஓகே. இப்போ 62 அந்த மாதிரி ஹைட் வந்து 61. இவன் வந்து ரைடிங் குதிரைங்களானா இல்ல எப்படிங்க? ரைடிங் எந்த குதிரைனாலும் பண்ணலாம். ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது. ரைடிங் ஆரம்பிக்க மாட்டோம். கொஞ்சம் அப்புறம் தான் ஓகே. அப்ப நம்ம வந்து இங்க ரேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாமே பார்ட்டிசிபேட் நம்மளோட ஒரு குதிரை ரவால்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேங்களா. வந்து சோலம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. நம்ம ஸ்டாலியன் ஒரு ஸ்டாலியன், அப்புறம் ஒரு 2 டீத் கோல்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகே ஓகேங்களா.
இப்போ நம்ம குதிரை ரகம் என்ன எத்தனை ரகம் இருக்குதுங்கன்னா இப்போ அதுல என்னென்ன மெயினா வந்து இப்ப மோஸ்ட்லி மார்வாரி தான் கொஞ்சம் மார்வாடி குதிரை தான் ஹைலைட். அது ஷோ இருந்தாலும் சரி, இப்போ எங்கேயும் பார்த்தோம்ல மார்வாரிக்கு தான் ஷோ இருக்கு. அப்புறம் வந்து நப்ரா கத்தியவாரி கூட இருக்கு, ஆனா அவ்வளோ ஒன்றும் கிடையாது. மார்வாரி தான் மெயினா. அதனால வந்து நம்ம எல்லாமே மார்வாரி தான் வச்சிருக்கோம். இப்போ ரைடிங் அந்த ரேசிங் எல்லாம் இருக்குல்ல, சோ அத பொறுத்தளவுக்கு எந்த குதிரை நல்லா இருக்கு? எந்த குதிரைலாம் போடலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து கத்தியாவாரி தான் மெயினா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சைஸ் கம்மியானாலும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மார்வாரி விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கத்தியாவாரி இருக்கு. சிந்தி கூட போடலாம், சிந்தியும் நல்லா ரைடிங் போட முடியும். நம்ம இப்போ வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க கேரளால இருந்து வந்து? இங்கயா இது ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் 1 வீக் இங்க தான் இருக்கீங்க. ஓகேங்க. நம்ம ஊரோட கிளைமேட் ஏன்னா உங்களுக்கு கேரளா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டு ஒன் கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்னஸா இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் உங்களுக்கு வெயிலா இருந்திருக்கும், இப்போ 2 நாளா மழை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு வந்து நமக்கு வேற சைடு மாதிரி கிடையாது. சின்ன வயசுல இருந்து தமிழ்ல சுத்தி இருக்கோம். நான் வந்து நீங்க தமிழ் பேசுறத பொறுத்தே தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படி கிடையாது. சின்ன வயசுல இருந்து தமிழ்நாட்டுல நிறைய இருக்கோம். அதனாலதான். ஓகேங்க. தேங்க்ஸ்ண்ணா. நம்ம ஜாக்கியா இருக்கு நீங்களே நம்ம பசங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. ரேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? நம்ம ஏதாவது அச்சீவ்மென்ட் பண்ணுச்சுங்க? 4வது பிரைஸ். ஓகே, 4வது பிரைஸ் அடிச்சதுங்களா அந்த வெள்ள குதிரை? இது போலீஸ் 2 இருக்கு, அது 4வது பிரைஸ் அடிச்சது. ஓகே, ஒரு 4 குதிரை மறுபடியும் போக போகுது ஷோக்கு. அந்த மாதிரி ஈவினிங் ஷோ போகுது. ஆமாங்க, மதியம் 1 இருக்கு, ஈவினிங் இருக்கு. ஓகே. இப்போ குதிரை நிலவரம் எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா குதிரையில என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்க? நிறைய சார், காட்டுவாரு, மார்வாரு, சிந்தி, மற்றபடி போனீஸ் எல்லாம் நிறைய. அதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க? குறைஞ்சபட்சம் இந்த பிரைஸ்லேருந்து அதிகபட்சம் அந்த பிரைஸ். போனீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம். இந்த பெருசில் பார்த்தீங்கன்னா 20, 25, 30 அதோட இருக்குது. 1 லட்சத்துக்கு இருக்குது, 2 லட்சத்துக்கு இருக்குது. குவாலிட்டி மாதிரி டிஃப்ரெண்ட். அந்த நம்ம இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் பிளட் லைன்ஸ். நம்மளது இப்போ வியாபாரத்துக்கு கொண்டது ஏதாவது கொண்டு இதாக இருக்குது, வியாபாரத்துக்கு இருக்குது. 4 குதிரை வித்தாச்சு, இன்னொரு 8 குதிரை இருக்குது, கொடுக்க வேண்டியது. நன்றிங்கண்ணா. வியாழக்கிழமைக்கு நடந்த ரேஸ். நேத்து நடந்த ரேஸ்ல அந்த லாஸ்ட்ல இருக்கிற குதிரை வந்து அலெக்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்தாரு. ஆமா, செகண்ட் பிளேஸ் வந்திருக்கீங்க. மார்வார் குதிரை இருக்கு, காட்டியாவாடி குதிரை இருக்கு, நாட்டு குதிரை இருக்கு, போனி இருக்கு, எல்லா குதிரை இருக்கு. இந்த ரகத்துல வந்து எது ஃபேமஸ் நல்ல குதிரை அப்படின்னா? மார்வார் குதிரை வந்து நல்ல லைனேஜ் குதிரை நிறைய வருது. காட்டியாவாடி குதிரை லைனேஜ் எடுக்க ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம், அது வருது. போனிலேயே எந்தெந்த ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு நிறைய கொண்டு வராங்க. ரேஸ பொறுத்தளவுக்கு எந்த குதிரை நல்லா? ரேஸ பொறுத்தளவுக்கு எந்த குதிரை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? ரேஸ்ல வந்து எல்லா குதிரையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஆனா அந்த குதிரைக்கு ஓடுறதுக்கு திறமை இருக்கணும். அந்த துருசு மட்டும் போற மாதிரி ஒரு நிதி இருக்கும். அதுக்காக தான் அந்த ரேஸ் பிரைஸ். குதிரையை பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்குங்க. அது குதிரை வந்து பராமரிப்புல இதுல இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. சிக்கல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம குழந்தைகளோட ஒண்ணுதான் அது. குழந்தைய எப்படி வளர்த்துறோமோ அதே தான் அது. அது என்ன தேவையோ அது கொடுத்தே ஆகணும். பையனுக்கு என்ன தேவையோ பாக்குறோம்ல, அதே மாதிரிதான் குழந்தைக்கு என்ன தேவையோ அது கொடுத்து. ரேட் ரேஞ்ச் எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு விலை? இப்போ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பிளட் லைனு, அதெல்லாம் ஒரு 40 லட்சம் 50 லட்சம். மீதி கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருக்கிறது ஒரு 10 lakhs 5 lakhsலேருந்து ஸ்டார்ட். ஓகேங்க. என்ன இப்போ மார்வாடி குதிரைனா ஒரு இந்த ரேஞ்சில இருந்து இந்த மாதிரி இருக்குங்களா? இப்போ இதுல எந்த குதிரை வந்து அதே ரேஞ்ச் விற்கிற குதிரை? மார்வார் குதிரை வந்து எல்லா ரேஞ்சிலும் இருக்கு. பட் அந்த என்ன லைனேஜ் இருந்தால் தான் அந்த ரேஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது.
இப்போ லைனேஜ் மட்டும்தான் உனக்கு கொண்டு ஷோவில் போட முடியும். இந்த அதை இப்போ போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு பெத்தாக போகுது, 2 டீத் ஃபில்லியில் போகுது. லைனேஜ்ங்கிறது எதனால? ஏன்னா இப்போ உங்களுக்கு லைனேஜ் அந்த ஃபீல்ட்ல இருக்கங்காட்டி தெரியும். அப்ப வெளிய இருக்கவங்களுக்கு லைனேஜ்னா என்ன? லைனேஜ்னா அப்பா பாட்டா அவங்க எல்லாம் எந்தெந்த அளவுக்கு ஓடி இருக்குது, எந்தெந்த அளவுக்கு உடம்பு டச்சரு, இதெல்லாம் தான் லைனேஜோட சிம்டம்ஸ். ஒபே பண்ணும் அந்த பிளட் லைன். பெரிய மனுஷங்கிறாங்களே அது மாதிரி அந்த ஒபே பண்ணும். அது மாதிரி நிற்கும். அது மாதிரி அந்த கெத்தா வந்து நிற்கும். அதுக்காக நன்றிப்பா. வருஷம் குருநாசாமி திருவிழான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா தம்பி. இந்த வருஷம் எவ்வளோ நான் வண்டி கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வருஷம் 60 வண்டி கொண்டு வந்திருக்கேன் தம்பி. ஓகே ஓகேங்க. என்னென்ன வண்டி கொண்டு வந்திருக்கீங்க? கட்டை வண்டி, லேக்லா வண்டி, ஓகே ஓகேங்க. கூட்டு வண்டி, குதிரை வண்டி, 4 ஆள் பற்ற சிங்கிள் சாரட்டு ஓகே ஓகேங்க. எல்லாமே கொண்டு வந்திருக்கு தம்பி. சிங்கிள் சாரட், பெரிய சாரட் தான் இந்த வருஷம் கொண்டு வரலையா? பெரிய சாரட்டு கொடுத்தாச்சு தம்பி. சரி சரி, கொடுத்தாச்சுங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போ மறுபடியும் சாரட் வண்டி ஏதாவது வேணும்னாங்கன்னா நீங்கள் போட்டு கொடுத்துருவோம். போட்டு தான் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா போட்டு பண்ணிக்கிறேன் பாருங்க. கூட்டு வண்டியெல்லாம் என்ன ரேட் போகுது? கூட்டு வண்டி இந்த வருஷம் 1.5 to 2க்கு போயிட்டு இருக்குது தம்பி. சரி சரிங்க. அப்போ மாட்டு வண்டி நம்ம இந்த கட்டை வண்டி எல்லாம்னா? கட்டை வண்டி 60 ஸ்டார்டிங் 2 லட்சம் ரூபா இருக்குது தம்பி. ஓகே ஓகேங்க. டயர் வண்டி எல்லாம்னா? டயர் வண்டி 50 ரூபா வருது தம்பி. சரி சரிங்க. இப்போ கட்டை வண்டி எல்லாம் இப்போ அதிகமாக ஓடுதுங்கண்ணா. ஏன்னா இப்போ பழைய காலத்துல எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க, சோக்கு தான் தம்பி கொண்டு ஷோக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஊர்ல நம்ம அந்த ஊர்லயே அந்த மதுரம்ல எல்லாம் போட்டுருக்காங்க. வண்டி நீங்க போட்டு நாங்க கொடுத்ததுதான். 2 வண்டியை ஒட்டுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்தது. போட்டு பஞ்சாபி ஹோட்டலுக்கு வித்தியாசமா வேணும்னு கேட்டாங்க. சரி சரி. அதனால 2 பாடி எடுத்து 2 சக்கரத்துல ஃபிட் பண்ணிக்குது. அதான் 2 வண்டி எடுத்து ஒரு சக்கரம். ஆமா சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வண்டி வியாபாரம் எல்லாம் பரவாயில்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு தான் முத நாள். வியாபாரம் பரவாயில்ல தம்பி. ஒரு 4-5 வண்டி கொடுத்தாச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. இனிமேல் தான் ஆகும். இப்போ இன்னைக்கு முத நாள் மழை இல்லாதனால தப்பிச்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. வருஷம் மழை வேஞ்சிக்கு போன வருஷத்துல கெடுத்து போடுச்சு. இந்த வருஷம் மழை இல்ல. சரிங்கண்ணா. குவாலிட்டி நல்லா கிளாரிட்டியா வராது. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க. ஐயா இப்போ நம்ம குருநாசாமி திருவிழா இன்னைக்கு 3வது நாளா போயிட்டு இருக்குங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ குதிரை நீங்க நாம கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் என்ன வகை குதிரைங்க? எல்லாம் நாட்டு குதிரை. நாட்டு குதிரைங்க. ஓகேங்க. இப்போ அந்த பக்கம் அந்த இருக்கிறதெல்லாம் காட்பாடி அந்த மாதிரி குதிரைகள் அந்த சைடு இருக்கு. இங்க தேருக்கும் சாரி அந்த குதிரை சந்தைக்கும் இதுக்கும் தேர் கடைக்கும் நடுவில் இருக்கிறது நம்ம நாட்டு குதிரை. ஆமாங்க ஆமாங்க. ஓகேங்க. நம்ம நாட்டு குதிரையோட நிலவரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்க வேலை? குதிரைகளையும் சுழியும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கு. சுழி அனுசரிச்சு போயிட்டு இருக்குங்க. குதிரை வண்டி பழக்கம் உள்ளது, பல்லு பாக்கியா இருக்கிறது, பல்லு சேர்ந்து இருக்கிறது. ஓகே ஓகேங்க. இந்த மாதிரிங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நம்ம எத்தனை வருஷமா நம்ம குருநாசாமி கோயில்ல குதிரை சந்தை போட்டு? நாங்கள் ஒரு 30 வருஷமா வந்துட்டு 30 வருஷமா போயிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஊருங்க? ஈரோடுங்க. ஈரோடுங்களா? ஓகே ஓகேங்கய்யா. இப்போ நம்ம இந்த நாட்டு குதிரைக்கும் இப்போ அந்த அந்த மாதிரி குதிரைக்கும் என்ன டிஃபரெண்ட் வருங்கய்யா? டிஃபரெண்ட்னா நம்ம கேட்டீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி. ஓகே. ஒரு அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா இது வந்து 50 கிலோமீட்டர் வேணாலும் போகும். ஒரு 50 எனர்ஜி. ஆமா ஸ்பீடு போறது. ஒரு 50 நிமிடம் போனாலும் 50 கிலோமீட்டர் வேணாலும் போகும். ஓகே ஓகே. நம்மள ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி. இதெல்லாம் பணக்காரங்க மாதிரி. அதெல்லாம் என்னன்னா நாட்டு காட்டியாவாடிகள்ல பணக்காரங்க மாதிரி சோவா வச்சிருக்கணும், சோவா பாத்துக்கணும். ஒரு 5 கிலோமீட்டர் போகும். ஆனா 100 ஸ்பீட்ல போகும். அதுதான் அதோட. இப்போ இந்த பைக் எடுத்துட்டோம்னா எப்படிங்க? இப்போ ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி 100 சைஸ் பைக்லாம் வந்து அதெல்லாம் மைலேஜும் இருக்கும், தாங்க மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆனா இந்த 650 சிசி அதுதான் ஒரு 2 லட்சத்துக்கு மேல வாங்குறோம்னா இன்னொன்னு அதெல்லாம் 1 யூஸ் மாதிரி. அந்த மாதிரி போனா ஒரு 200 பெருமைக்கு வச்சுக்கலாம். பெருமைக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் காட்டியாவாடிகள் மாரிவாடி. நாட்டு குதிரைங்கிறது நம்மள அனுசரிச்சு போற குதிரைகள். தமிழ்நாட்டிலேயே வந்து குதிரை சந்தைங்கிறது குருநாசாமி இந்த ஒரு சந்தை தான் இருக்கு. ஓகே. வருஷத்துல ஒரு நாள், ஒரு வாரம் தாங்க. தொடர்ந்து 5 நாள் தொடர்ந்து 5 நாள் 6 நாள் நடக்கும். ஆனா தொடர்ந்து ஒரு 2 வருஷமா மட்டும் இந்த மழை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் விவசாயத்துக்கான இதுதானுங்க. மழை வர்றதும் எல்லாமே நார்மல் நடக்கிறது. இயற்கையா வர்றதுதானுங்க. நினைச்சாலும் வர்றதுதான் போறது. கூட்டம் ஏதாவது கம்மியா இருக்குங்களா?
ஓட்டமெல்லாம் குறையிற மாதிரி இல்லை. அப்புறம் என்னங்க இதை நாளைக்கு நான் போய் ஓட்டினாலும் நாங்க நடந்தா செல்வோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான். ஓகே ஓகேங்கண்ணா. இந்த பிரைஸ் ரேஞ்ச் வேணா எந்த ரேட் வரல போயிட்டு இருக்கு? ரேட் வந்து ஒரு 75,000 வரைக்கும் இருக்குது, 1,00,000 வரைக்கும் இருக்கு நாட்டு குதிரையிலேயே. ஓகே ஓகேங்க. அந்த மாதிரி அதிகபட்சம் என்ன ரேட் வரல இருக்குங்க? அதிகபட்சம் ஒரு 50, 60 ஓகே ஓகே அந்த மாதிரி. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே கம்மி அப்படிங்கிறீங்களா? ஆமா, மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி. நம்ம ஸ்ப்ளெண்டர்ல எப்படிங்க ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சா ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுதான். ஆமா. அதுல வந்து 100 ரூபாய்க்கு அடிச்சோம்னா 20 கிலோமீட்டர் தான் ஓடு, 200 போகும். அந்த மாதிரி தான். ஓகே ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. நன்றி. வர வர சீமராஜா வழிய விடுங்கடா, நான் பேசமில்ல பசக்கர நசந்தா நம்புங்கடா. இவரு ஸ்பைக். ஹலோ. திரும்பினாவே பயமா இருக்கு. அல்லையில ஓதைப்பாடா அல்லையில. இது நல்லா நின்னுச்சுடா டேய். மேலே காட்டுற பாத்தியா?